ஹாய் this is பிஆர். வெல்கம் டு another episode of பிஆர் கிரிக்கெட் chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். நிச்சயமா நான் வந்து இந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும்னு நினைக்கலைங்க. ஏன்னா குஜராத்ல வந்து ஃப்ரைடே நைட் அகமதாபாத்ல ஆடிட்டு நேத்தி டிராவல் பண்ணிட்டு சண்டே எரியிற வெயில் சென்னையில 2:30 மணி 3:30 மணி மேட்ச். பெரிய பெரிய விஷயம். அண்ட் சூப்பர் போலிங் பெர்ஃபார்மன்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா வந்து ஃப்ரைடே நைட் போலிங் போட்டாங்களோ இன்னைக்கு வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி சூப்பரா போலிங் போட்டாங்க. நல்ல நல்ல ஸ்டார்ட். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேபி சூடுக்கு பயந்து வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பட் ரொம்ப நல்லா போட்டாங்க. சிமர்ஜித் சிங் ஆகட்டும், ஷார்டுல் டாக்கர், ஜடேஜா விக்கெட் எடுக்கலன்னு சூப்பரா போட்டாரு. தீக்ஷனா எல்லாரும் நல்லா போட்டாங்க. தேஷ்பாண்டே அஃப்கோர்ஸ். தேஷ்பாண்டே இல்ல ரன் கொடுப்பாரு இல்ல விக்கெட் எடுத்துருவாரு. நடுவுல எதுவுமே கிடையாது. நல்லா போட்டாரு. ஸோ அண்ட் ஒரே ஒரு வருத்தம் கிடையாது. ஒரே ஒரு ஐ திங்க் ரிக்வெஸ்ட் ரித்துராஜ் கைக்வாடுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பின்னை யூஸ் பண்ணுங்க. நீ தீக்ஷனா 4 ஓவர் போட்டாரு, ஜடேஜா 4 ஓவர் போட்டாரு. இவர் போட்டிருக்க முடியுமா? மோயின் அலி ஒரு ஓவர் போட்டிருக்க முடியுமா? ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓவர் போட்டிருக்க முடியுமா? தெரியல. பட் இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விதான். ஏன்னா அப்படி பிளே ஆஃப்ஸ் போயிட்டு அதுல பெர்ஃபார்ம் பண்ணோம்னா எல்லாமே யூஸ்ட் பிச்சஸ். ஸ்பின்னு தான் ஹெல்ப் பண்ணும் உங்களை. வெறும் பேஸ் ஹெல்ப் பண்ணாது. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி பேஸ் பவுலர்ஸும் இல்லைங்க உங்க டீம்ல. ஸோ நீங்க ஸ்பின்னை டெஃபினட்டா ஹெல்ப், ஸ்பின்னர்ஸோட ஹெல்ப் தேவை உங்களுக்கு. பட் மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த சேஸ் சூப்பரா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம் பண்ணாங்க. ரஹானிய டிராப் பண்ணி அது ஒரு பெரிய பெரிய விஷயங்க. ருத்துராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓபன் பண்ணது கிரேட் நியூஸ். 4 ஓவர்ல 34 ரன் அடிச்சு சேஸ உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா 28 of 19 பால்ஸ். மிச்சல் வந்து 20 ரன் அடிச்சாரு, 21 ரன் அடிச்சாரு. பட் ரொம்ப குவிக் அடிச்சாரு 13 பால்ல. சிவம் துபேயும் ரொம்ப குவிக் ஆடினாரு. எல்லாரையும் சுத்தி ருத்துராஜ் வந்து எண்டு வரைக்கும் ஆடினாரு. 42 of 41 சூப்பரா ஆடினாரு. சமீர் ரிஸ்வி சொல்லணுங்க. 15 of 8 பால்ஸ். நல்ல இம்பாக்ட். கரெக்டான டைம்ல வந்து அந்த இம்பாக்ட கொடுத்தாரு. பெரிய பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் எல்லாமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ். உங்களுக்கு 140 145 சேஸ் பண்ணும்போது அது பெரிய டோட்டல் கிடையாது. பட் சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ் கரெக்டா வந்தது. கரெக்டா அமைஞ்சது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஃப்ரைடே நைட்ல இருந்து இன்னைக்கு பவுன்ஸ் பேக் பண்றது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா டிராவல் இருக்கு. டிராவல் முடிச்சு உங்களுக்கு பிராக்டிஸ் செஷனும் கிடையாது. நேராவே நீங்க கேமுக்கு வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப பாராட்டணும். நம்ம ஸ்பின்னர்ஸை பாராட்டணும், பேட்ஸ்மேனை பாராட்டணும். கேட்சிங் கொஞ்சம் மோசமா இருந்தது. தீக்ஷனா எப்பவும் போல விட்டாரு. தீக்ஷனா வந்தாலே கேட்ச் விடுறது ஐ மீன் அது வந்து பார் ஃபார் த கோர்ஸ் தான் அவர் விடுவாரு. பட் ஓவரால் நல்லா பண்ணாங்க. ஒரு கால் பிளே ஆஃப்ஸ்ல வச்சிருக்காங்க சிஎஸ்கே. உள்ள போயிட்டாங்களா? நிச்சயமா இல்ல. ஏன்னா 14 பாயிண்ட்ல இருக்காங்க. டிசி வர்சஸ் ஆர்சிபி இருக்கு. அது ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபியும் வந்துருவாங்க 12 பாயிண்ட்டுக்கு. டிசி வந்து 12 பாயிண்ட்லயே இருப்பாங்க. அவங்க அடுத்த மேட்ச் அவங்களுக்கு எல்எஸ்ஜியோட இருக்கு. எல்எஸ்ஜி என்ன பண்ண போறாங்க? எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ண போறாங்க? இன்ஃபேக்ட் ஆர்ஆர் 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. ஆர்ஆர் என்ன பண்ண போறாங்க? நிறைய இந்த கடைசி வீக் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. பட் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இது கடைசி கேம் வரைக்கும் வரப்போகுது. அடுத்த சனிக்கிழமை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி பெங்களூருல அந்த வின்னர் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இன்னைக்கு என்ன என்ஜாய் பண்ணோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த ஃப்ரைடே நைட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு சூப்பரா இது பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லலாம் ஃப்ரைடே நைட் இந்த மாதிரி போலிங் போட்டிருந்தாங்கன்னா நம்ம பிளே ஆஃப்ஸ்ல இருந்திருப்போம்னு. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் 7-6 இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸோட விதி அவங்க கையிலேயே இருக்கு. சாரி. சாட்டர்டே என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்சிபியோட. பட் ஆர்சிபி ஆல்ரெடி ஆர்சிபி டெல்லியோட ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 6-7. ஸோ அண்ட் 5 அந்த பவுன்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. 1-7 இருந்து 6-7 வருது. பெரிய பெரிய விஷயம். ஸோ ஆர்சிபியும் கரெக்டான காம்பினேஷனோட ஆடுறாங்க. டிசி எல்எஸ்ஜி மேட்ச் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கு 2 மேட்ச் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆர்ஆருக்கு இருக்கு. எப்படி போகும்னு பார்க்கணும். பட் பொறுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. எவ்வளவு முடியுமோ நான் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்றேன். அவங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன வேணாலும் அனுப்புங்க. தப்பே கிடையாது. ஏன்னா என்னோட ஒப்பீனியன் கரெக்ட் கிடையாது. இது நான் ஒரு ஷோ பண்றேன். உங்களுக்கு வேற ஒப்பீனியன் தான் தாராளமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதுல ஒரு சின்ன டிபேட் கூட பண்ணலாம் நம்ம. அந்த ஃபீட்பேக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த அடுத்த வீடியோல சந்திப்போம். ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங். தேங்க்யூ.